தூத்துக்குடியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு குவைத் ஐடிசி மற்றும் மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் சார்பில் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் 250 பேருக்கு சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் தங்களது 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு பெருநாளான ரம்ஜான் பண்டிகை கொண்டாட நோன்பு இருந்து வருகின்றனர். ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு பித்ரா வழங்குவது முக்கிய கடமையாகும். இஸ்லாம் ஃபித்ரா கொடுப்பதை 2 விஷயங்களுக்காக வலியுறுத்துகிறது. ஒன்று, நோன்பு காலங்களில் ஏற்படுகிற சிறு தவறுகள், பிழைகள், குறைகள் ஆகியவற்றை நிவர்த்தி செய்வதற்காக. மற்றொன்று, பெருநாள் தினத்தில் இஸ்லாமிய ஏழை எளிய மக்கள் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக கட்டாய கடமையாக ஃபித்ரா என்பது வலியுறுத்தப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் மற்றும் குவைத் ஐடிசி சார்பில் ஏழை எளிய இஸ்லாமியர்களும் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு பிரியாணி செய்வதற்கான அரிசி உள்ளிட்ட சமையல் பொருட்கள் மற்றும் அன்றைய தினம் இறைச்சி வாங்குவதற்காக பணமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பள்ளிவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் 250 பேருக்கு சுமார் ரூபாய் 1,50,000 மதிப்பிலான அரிசி உள்ளிட்ட சமையல் பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைவர் அகமது இக்பால் மற்றும் நிர்வாகிகள் சுலைமான், முகமது, நவாஸ், இஸ்லாமிய அழைப்பாளர் முகமது இஸ்மாயில் மற்றும் அஜீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழங்கினர்.